குட் மார்னிங் என் அன்பானவர்களே, இன்று நாம் மஞ்சளையும் வாழைப்பழத்தையும் பாலையும் சேர்த்து கலவையாக்கி நமது உடலில், ஈசன் குடிகொண்டிருக்கும் இந்த உடலில் அபிஷேகம் செய்யலாம். ஸ்டார்ட். நாம் வாழைப்பழத்தை தின்கின்றோம், ஆனால் நமது உடலுக்கு இறைவனுக்கு ஜெய்சே பல அபிஷேகம் செய்கின்றோம். அதே போல் அபிஷேகம் செய்ய வேண்டும். இன்று 2 பழம்தான் உள்ளது. குறைந்தது ஒரு 5 பழமாவது இருக்க வேண்டும். இருப்பதை வைத்து ஆனந்தம் அடைவதுதான் மனிதனின் பரமானந்தம். ஆம் அன்பானவர்களே, மஞ்சளும் சேர்த்து விட்டோம். ஆஹாஹா, என்ன வாசனை, நறுமணம்! மஞ்சளும் வாழைப்பழமும் சேர்ந்து நமது உடலில் தேய்க்கும் போது, அதனுடன் பாலை சேர்க்கும் பொழுது, ஆட்டுப்பால் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும், இல்லாட்டி நாட்டு பசுமால் இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும். என் அன்பானவர்களே, நாம் இதே போல் செய்து பாலை ஊட்டுகின்றோம். இது பாக்கெட்டு பால் தான். நேச்சுரல் பால் இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும். நமது ஈசன் குடிகொண்டிருக்கும் நமது புனிதமான உடலில் இந்த அபிஷேகம் செய்தால் ஆனந்தமாக இருக்கும். ஆமன்பானவர்களே, இதோ பாருங்கள் எவ்வளவு அழகாக ஆகிவிட்டதென்று. நாம் 126 ஆண்டுகள் 126 साल जीने के लिए राज यही है. हम खाते जा रहे हैं. ये शरीर को हम केयर नहीं करते हैं. साबुन लहा करके சோப்பு போட்டு நமது உடலில் நாம் இம்யூனிட்டி பவரை, எதிர்ப்பு சக்தியை அழித்து விடுகின்றோம். அன்பானவர்களே, இதோ நமது கலவையானது தயாராகிவிட்டது. शरीर में लगाने के लिए तैयार हो गया. हल्दी, केला और दूध. ஆம் அன்பானவர்களே, இதோ பாருங்கள் ஆகிவிட்டது. இப்போது நாம் அழகாக நமது புனிதமான உடலில் ஸ்டார்ட் செய்யலாம். இந்த 3 உள்ள சக்திகள் எல்லாம் நமது உடல்கள் நன்றாக இழுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான குளியல் பிரசாத் நாம் அபிஷேகம் செய்ய வேண்டும். ஆமன்பானவர்களே, இறைவன் எங்கும் அல்ல, நமது உடலில்தான். भगवान कहीं नहीं है, आपका शरीर के अंदर है. हम अमरनाथ यात्रा इधर कहीं जाने की कोई ज़रूरत नहीं. आपका शरीर का पूजा पाठ करो, सारे भगवान आपके पास आएगा. सब आपके दर्शन करने के लिए आएगा. जैसे செல்வன் என்ற சிறுவனை தரிசிக்க அகத்திய முனிவர் வருவதைப் போல நாம் அன்பானவர்களே செய்துதான் பாருங்களேன். ஒரு மணி நேரம் ஆறிய பின்பு நாம் குளித்தால் பிறகு பாருங்களேன், 126 ஆண்டுகள் இந்த புனிதமான பூமாதேவி அன்னையுடன் நாம் வாழ்வது உறுதி. கைகள் வலுவாகும், கழுத்து வலியே இருக்காது, இடுப்பு வலி இருக்காது, எந்த வலியும் இருக்காது. மூட்டு வலி இருக்காது. இதை மிக்சியில் அரைத்து கொண்டால் இன்னும் நன்றாக இருக்கும். இது திட்டாக இருக்காது.
நமஸ்காரம் சார். தாங்களும் இதை செய்து இதே போல் செய்து ஆனந்தம் அடையுங்கள். வாழ்க வளமுடன். நமஸ்காரம் சார்.